இன்னைக்கு நம்ம கொத்து தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், கேரட், குடமிளகாய், தக்காளி, ஜீரகம், காரப்பொடி, பாவ்பாஜி மசாலா, தனியா பொடி, உப்பு, தயிர். ஒரு தவாவை சூடு பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற தோசை மாவை இதில் தோசை நார்மலாக ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு சுற்றி நெய்யோ எண்ணெயோ பரப்பி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா முறுமுறுன்னு தோசை வாத்துக்கோங்க. 2 சைடும் திருப்பி போட்டு வாத்துக்கோங்க. தோசையை ஹை ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். அதே நேரத்தில் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா அது முறுமுறுன்னு வரும். தோசையை தின்னாக ஊற்றினா இந்த ப்ரொசீஜர் சூட் ஆகும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே இரும்பு கல்லில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதை தாளிச்சுக்கோங்க. இப்போது ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை குடமிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய கேரட்டை தோல் சீவிட்டு மெலிசாக சீவி இதில் சேர்த்து அதை வேக விட்டுடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பாவ்பாஜி மசாலா சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் இல்லை காரத்துக்கு ஏற்ப காரப்பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசையில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் தேவையான அளவு கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சைக்கார பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச தோசையை சின்ன சின்னதாக பிச்சுட்டு இதில் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. சுவையான கொத்து தோசை ரெடி.
இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.